பூரி ஜெகநாத் ஒரு பழமையான கோயில்தான். நான் சென்று வந்துள்ளேன் நண்பர்களுடன். புவனேஸ்வர், அங்கிருந்து பூரி செல்ல வேண்டும். அந்த பூரி ஜெகநாத் 2 பொம்மைகள் போலத்தான் இருக்கும், குள்ளமாக. அந்த படத்தை நான் பார்த்துள்ளேன். 3 தேர்கள் வைத்துள்ளார்கள். அந்த 3 தேர்களை வைத்து வடம் பிடித்து அந்த தேரை இழுத்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள், ஒருவர் இறந்துவிட்டதாக கூட தகவல் வந்தது. இது எப்பொழுதாவது தான் இப்படி நடக்கும். அது 10 வருடமோ அல்லது எனக்கு சரியாக தெரியவில்லை. பூரி ஜெகநாத் இந்து கோயில். இதுபோல திருப்பதியில் நாம் பார்க்கலாம். லட்சக்கணக்கானவர்கள் முக்கியமான நாட்களில் கூடுவார்கள். ஆனால் அது கூட்டம் சுமூகமாக செல்லும். வரிசையாக செல்வார்கள். தங்குவதற்கு வசதி, சாப்பிடுவதற்கு வசதி எல்லாமே இருக்கும். அன்றாடம் லட்சக்கணக்கானவர்கள் வந்து போகிறார்கள். அதுபோல இந்த முருகன் கோயில் பழனி, அங்கேயும் மொட்டையடிப்பது, காது குத்துவது போன்ற நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும். அங்கேயும் ஆயிரக்கணக்கானோர் வந்து சேர்கிறார்கள். ஆனால் அசம்பாவிதம் எதுவுமே இருக்காது. மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வைகையிலே கள்ளழகர் என்று ஆற்றில் இறங்குவதாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவார்கள். அப்போதும் பல்லாயிரம் பேர் அங்கே கூடுவார்கள். ஆனால் உயிரிழப்பு நடக்காது. கூட்ட நெரிசல் இருக்கும். இப்படி பல கோயில்கள், இந்து கோயில்களில்தான் பலர் பக்தி, என்ன பக்தி? கடவுள் பக்தியா, அந்த சிலைகள் மீது பக்தியா என்றால் அது அவர்களுக்கே புரியும். லட்சக்கணக்கானோர் அந்தந்த கோயிலுக்கு சென்று கூட்ட நெரிசலில் எதை பார்க்கிறார்கள்? அந்த ரத யாத்திரை பங்கெடுத்து கொள்வது அவர்களுக்கு ஒரு புண்ணியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எப்படி கங்கை நதியில் நீராடுவது ஒரு புனித நதியாக, புனிதம், நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்பதால் அங்கே புனித நீராடல் செய்கிறார்கள். இதுபோல பல இந்து கோயில்களில், குறிப்பாக ராமேஸ்வரம், அங்கே கடலில் போய் குளிப்பார்கள். இதுபோல பல கோயில்களில் லட்சக்கணக்கானோர் பக்தி வைத்து அங்கே கூடுகிறார்கள். கூடுதல் என்பாவே கூட்டம்தான். பலர் கூடும் இடம்தான் கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது. இதில் பலர் நசுங்கி மாட்டிக்கொள்கிறார்கள். கும்பகோணத்தில் மகாமகம் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். அங்கே கூட ஒரு முறை ஒரு அசம்பாவிதம். அம்மையார் ஜெயலலிதா வந்த பொழுது சொந்த உறவினரே ஒருவர் இறந்து விட்டார். இப்படி ஏன் மக்கள் ஒரு பைத்தியமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று புரியவில்லை. சாதாரண நாட்களில் கூட அவங்க போய் அந்த பார்க்கலாம், தவறே இல்லை. எதற்காக லட்சக்கணக்கானோர் கூடும் இடத்தில் இவர்கள் போய் சேர வேண்டும், கூட வேண்டும்? அதனால் தானே பாதிப்பு ஏற்படுகிறது. அவங்களுக்கு மோட்சம் கிடைத்து விடுமா? அவர்கள் செய்த பாவங்கள் மாறிவிடுமா என்று அவர்கள் சிந்திப்பதே இல்லை. பாவமும் இல்லை, மோட்சமும் இல்லை, நரகமும் இல்லை. இதெல்லாம் சிலரது நம்பிக்கையாக மற்றவர்கள் மனதில் பதிய வைத்துள்ளார்கள். இந்த கோயிலுக்கு சென்றால் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்
மோட்சம் எங்கே கிடைக்கும், மோட்சம் எங்கே இருக்கிறது, அந்த இடமே தெரியாது. சொர்க்கம் எங்கே இருக்குது தெரியாது, நரகம் எங்கே இருக்குது தெரியாது. ஏதோ ஒன்று ஒரு இடம் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்வதால், அதை இவர்கள் நம்புவதால், அதை நம்பி இவர்கள் குற்றத்தில் மாட்டிக்கொண்டு எங்கே செல்கிறார்கள்? திரும்பி மருத்துவமனைக்குத்தான் செல்கிறார்கள். புகலிடம் மருத்துவமனை தான். மனிதனுக்கு பிரச்சனை என்றால், உடலுக்கு பிரச்சனை என்றால் செல்லும் இடம் மருத்துவமனை தான். அதே கோயிலிலே அவர்கள் சிகிச்சை தருவார்களா? கிடைக்காது. இந்த எல்லாமே என்னை பொறுத்தவரையில் வெறும் மூட நம்பிக்கை தான். கோயிலுக்கு செல்வது நல்லது தான். சென்று வாருங்கள், கோயிலை சுற்றி வாருங்கள். அது உங்களுக்கு நடைப்பயிற்சியாக இருக்கும். பிரகாரங்களை சுற்றி வருவது, அங்கே அமர்ந்து பேசுவது, அந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்வது, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இவர்கள் கூட்ட நெரிசலில் இருந்து இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அதுதான் ஒரு பேசும் பொருளாகவே அமைந்து விடுகிறது. நான் எத்தனையோ கோயிலுக்கு சென்று வந்துள்ளேன். இந்தியாவிலே பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளேன், பல கோயிலுக்கு சென்று வந்துள்ளேன். கூட்டம் என்றாலே நான் ஒதுங்கி விடுவேன், பின்னாடி நின்று விடுவேன், கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். இன்றளவும் நான் பாதுகாப்புடன் இருக்கிறேன் என்றால் காரணம் அந்த கூட்டத்தில் நெரிசலில் படாமல் இருப்பது தான். ஒரு கட்சி தொடங்கிய போது கூட ஒரு 41 பேர் இறந்து விட்டார்கள். கூட்ட நெரிசல் தான். கோயிலிலும் இப்படி கூட்டம். இதுபோல அரசியல் தலைவர்கள் நடத்துகின்ற கூட்டத்திலும் பலர் கலந்து கொள்கிறார்கள், பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். பக்தியை மனதில் வை என்று தான் சொல்வார்கள். நீ தெரு தெருவாக, வீடு வீடாக, ஊர் ஊராக சென்று வழிபடுவது தேவையற்றது. அவர்கள் ஏனோ அது புனிதமாக நினைக்கிறார்கள், தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அது மூட நம்பிக்கை என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அவ்வளவு பக்தி எது மேல்? அங்கே கடவுள் இருக்கிறாரா என்றால் இல்லை. எதை கடவுள் என்று சொல்வார்கள்? பொம்மைகளையும் அந்த கற்சிலைகளையும் காட்டி இதுதான் கடவுள் என்கிறார்கள். இந்து கோயில் அப்படித்தான். பொதுவாக இந்தியாவிலே ஒரு 4.5 லட்சம் கோயில்கள் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதிகமாக தமிழ்நாட்டில் கோயில்கள் இருப்பது இந்த சோழ, சேர, பாண்டிய, பல்லவர்கள் தான். இவர்கள் கட்டிய கோயில்தான் அதிகம். ஆனால் அங்கே வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனம் இங்கே இல்லை. என்னை பொறுத்தவரை அப்படித்தான். கூட்டமாக இருந்தால் வரிசையாக சென்று வருவார்கள். 4 மணி நேரம் காத்திருந்தேன், 5 மணி நேரம் காத்திருந்தேன் என்று நான் கூட திருச்செந்தூர் கோயிலுக்கு போன்ற பொழுது சட்டையை கேட்ட வேண்டும் என்பார்கள், பனியனை கேட்ட வேண்டும் என்பார்கள். பெண்கள் எதையும் கேட்ட வேண்டாம். அப்படி ஒரு முறை நான் இருந்தேன் திருச்செந்தூர் சென்ற பொழுது. நான் எதுக்கு செல்வேன் என்றால் வீடியோ எடுப்பதற்காக. அது தற்பொழுது அதையும் தடை செய்து விட்டார்கள். நீங்கள் கேமராவே, ஃபோனே எடுத்து போகக்கூடாது என்று. ஆனால் நீங்கள் கூகுளில் எந்த கோயிலை தேடினாலும் எல்லா படங்களும் கிடைக்கும், எல்லா கதைகளும் இருக்கும், கருத்துக்களும் இருக்கும், படங்களும் இருக்கும், வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தனியார் யாராவது அங்கே சென்று செய்யும் பொழுது அவர்களுக்கு தடை செய்வார்கள். இதெல்லாம் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது, ஆச்சரியமாக இல்லை. எப்படி மக்கள் மனதிலே ஒரு பக்தி வந்து அவர்களை ஆட்டுவிக்கிறது, பேய் போல ஆடுகிறார்கள். சிலர் அப்படித்தான், தனக்கு சாமி வந்து விட்டது என்று ஆடுவார்கள். ஆனால் அந்த ஆடைகளை கரெக்டாக வைத்து கொள்வார்கள். அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும். எனவே நண்பர்களே, பொதுவாக நான் எல்லாவற்றையும் விமர்சிப்பது உண்டு. காரணம், பொதுவாக இந்த கடவுள் சம்பந்தமான, கோவில் சம்பந்தமான விஷயம் என்றால் அதை நான் விமர்சனம் செய்வது வழக்கம். ஏனென்றால் உயிரிழப்பு நடக்கிறது. அதை தவிர்க்கலாம் அல்லவா? அதை அவர்கள் பார்ப்பதே இல்லை. அது உதாரணமாக இன்று பார்த்த அந்த பூரி ஜெகநாத்
3 தேரோட்டம்தான். நீங்களும் அதை பாருங்கள். அது சரியா என்று நீங்களே உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.